தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். மேலும் ஒரு அறிவிப்பை செய்யவே மீண்டும் இணைப்புக்கு வந்திருக்கிறேன். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை நாம் விரைவுபடுத்தியாக வேண்டும். தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் முழுமையாக தேர்தலை ஒட்டிய நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட நேர்ந்தது. அதனால் கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க இயலவில்லை. இடையிலே நான் ஒரு வார காலம் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பதற்காக செல்ல நேர்ந்துவிட்டது. அது 22ஆம் தேதி தொடங்கிய பயணம். வழக்கமாக நான் நாடாளுமன்ற நிலைக்குழு பயணங்களுக்கு செல்லுவதில்லை. இந்த முறை கட்டாயம் நான் வர வேண்டும் என்று அந்த நிலைக்குழுவை சார்ந்த உறுப்பினர்களில் சிலர் என்னிடத்திலே பேசினார்கள், அதிகாரிகளும் பேசினார்கள். ஜம்மு காஷ்மீரிலே தொடங்கிய பயணம் சென்னையிலே வந்து நிறைவு பெற்றது. நான் ஜம்மு காஷ்மீருக்கு செல்லவில்லை. பெங்களூரிலே அந்த நிலைக்குழுவோடு இணைந்தேன். பெங்களூரில், கோவையில், நீலமலையில், பிறகு சென்னையில் என்று அந்த பயணம் நீடித்தது. இந்திய பாதுகாப்புத் துறையை சார்ந்த நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்கிற பயணம்தான் அந்த பயணம். ஒரு வகையிலே அது கல்வி சுற்றுலா என்று சொல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புத்துறையின் செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்டடி டூர் என்றுதான் அது அறிவிக்கப்பட்டது. வான்படை, கப்பற்படை, தரைப்படை என்ற முப்படைகளை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடல், அந்த நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் என்ற அந்த பணி, அந்த பயணம் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்தது. நான் 5 நாட்கள் அதிலே பங்கேற்றேன். அந்த பயணத்தின் நிறைவாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். தென்னிந்தியாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களோடு நீங்களும் பயணிக்க வேண்டும், எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நானும் திருப்பதிக்கு சென்று வந்தேன். நமக்கு மதச்சார்பின்மைதான் முக்கியமான கோட்பாடு என்றாலும் கூட மதம் சார்ந்த மக்களை புறந்தள்ளிவிட்டு அவர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நாம் அரசியல் செய்துவிட முடியாது. ஆகவேதான் தேவாலயங்களுக்கு அழைத்தாலும் செல்லுகிறோம், மசூதிகளுக்கு சென்று வருகிறோம். அதை போல இந்து மதத்தை சார்ந்த கோயில்களுக்கும் நாம் செல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இதற்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இது போன்ற இடங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில் செல்ல வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று, தவிர்க்க முடியாத தேவை. மக்களின் உணர்வுகளை மதிப்பது என்பதையும் தாண்டி மதம் சார்ந்த அரசியல், கலாச்சாரம் ஆகியவற்றின் பின்னணிகளை அறிந்து கொள்வதும், அது தொடர்பான மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் ஒரு வகையான கற்றல் தான், கற்றுக்கொள்ளுகிற ஒரு நடைமுறை. ஆகவே அரசியல் தலைவர்களாக இருக்கிற யாரும் மதம் சார்ந்த நடவடிக்கைகளை புறந்தள்ளிவிடக் கூடாது, புறந்தள்ளிவிட முடியாது. நம்முடைய
இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு கட்சி சார்பற்ற பலரும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அழைக்கிற போது நாம் அதை தவிர்ப்பதில்லை. கடந்த காலங்களிலும் அதனை பின்பற்றி வருகிறோம், இப்போதும் அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நம்முடைய இயக்கத்தின் முன்னணி தோழர்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. சில தோழர்களின் இடத்திலே அது குறித்து கேள்விகளை எழுப்பினார்கள், ஐயத்தை முன்வைத்தார்கள். என்னை ஈன்ற தாயும் கூட கடவுள் நம்பிக்கை உள்ளவர்தான். கோவில் கோவிலாக சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்தான். அவர் சனாதனி அல்ல. சனாதனம் என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு என்பது வேறு. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற ஒரு கருத்தியலை நியாயப்படுத்துகிற கோட்பாடாக, சமத்துவமற்ற சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு கோட்பாடாக சனாதனத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் பெரியாரின் பார்வை, அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை. ஆகவே எந்த மதம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை உயர்த்தி பிடிக்கிறதோ, நியாயப்படுத்துகிறதோ, உறுதிப்படுத்துகிறதோ, கடைபிடிக்கிறதோ, அந்த மதத்தை நாம் கேள்விக்குள்ளாக்குவதை பலரும் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக மட்டுமே நாம் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது உண்மை அல்ல. ஆகவே இயக்கத் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீக ஈடுபாடு அல்லது இறை நம்பிக்கை அல்லது இறை வழிபாடு என்பது ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரம். சனாதனம் என்பது மனித குலத்தை சமமாக நடத்துவதற்கு உடன்படாத ஒரு கோட்பாடு. அப்படித்தான் சனாதனத்தை இதுவரையில் ஜனநாயக சக்திகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஜனநாயக சக்திகள் அப்படித்தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். முற்போக்கு சக்திகள் அப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். பாகுபாடுகள் கூடாது என்பது நம்முடைய ஜனநாயக நடைமுறை. பாகுபாடுகள் இறைவனால் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்த்துவது, உறுதிப்படுத்துவது சனாதனம். வேறுபாடுகள் என்பது வேறு, பாகுபாடுகள் என்பது வேறு. வேறுபாடு என்பது இயங்கியலில் தவிர்க்க முடியாத ஒன்று. பாகுபாடு என்பது நாமே உருவாக்கி கொண்ட ஒன்று. அதை நியாயப்படுத்துகிற நிறுவனங்கள் பல உள்ளன. ஆகவேதான் பாகுபாடு வேறு, வேறுபாடு வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறுபாடு என்பது டிஃபரன்சஸ், பாகுபாடு என்பது டிஸ்கிரிமினேஷன்ஸ். டிஸ்கிரிமினேஷன்ஸ் என்பதுதான் கூடாது என்கிறோம். டிஸ்கிரிமினேஷன் என்பதை நியாயப்படுத்துகிற ஒரு கோட்பாடு தான் சனாதன் என்கிற கோட்பாடு. ஆகவே இயக்கத் தோழர்கள் பல பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய அந்த ஜனநாயக உரிமைகளை நாம் ஒருபோதும் விமர்சித்ததில்லை. அது தேவையில்லாதது என்று உணர்கிற போது அவர்கள் அதை கைவிடுவார்கள். அது பயனில்லாதது என்று உணர்கிற போது அதை அவர்கள் கைவிடுவார்கள். நாம் அந்த உணர்வுள்ளவர்களை மதிக்கிறோம். அதனால் அது போன்ற இடங்களில் உள்ள கலாச்சார நடவடிக்கைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற புரிதலோடு அத்தகைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுவதை ஒரு கடமையாக கருதுகிறோம். இதனை தோழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி.
இரண்டாவது, கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளை நான் மேற்கொள்ள வேண்டுமானால் நான் ஒரு வார காலமாவது தனிமையில் இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல் தோழர்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். இது வாடிக்கையாக 365 நாளும், ஒரு ஆண்டில் 365 நாளும் இருக்கிற ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. வேறு எந்த வேலையிலும் என்னால் கவனம் செலுத்த முடியாது என்கிற அளவுக்கு காலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரையிலும் என்னை சூழ்ந்து இயக்க தோழர்களும் பொதுமக்களும் வேறு பணிகளை செய்ய விடாத அளவுக்கு நெருக்கடியை தருகிறார்கள் என்பதை நான் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இப்போதும் கூட நான் அந்த நிலைக்குழு பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய 2 நாட்களாகவும் 1 மணி நேரம் கூட தனிமை இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்போது உங்களிடையே 7:30 மணிக்கு நான் நேரடியில் வருவேன் என்று அறிவித்து வர முடியவில்லை. காரணம், இப்போது நீங்கள் தலைமையகம் வந்து பார்த்தால் தெரியும், குறைந்தது 200 பேருக்கு மேல் காத்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நேரலைக்கு பின்னால் அவர்களை நான் சந்தித்து விட்டு அங்கிருந்து நான் தலைமையகத்திலிருந்து கிளம்புவதற்கு எப்போது எத்தனை மணி நேரம் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். ஆகவே 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையில் தோழர்கள் தயவு கூர்ந்து என்னை தேடி வர வேண்டாம், சென்னைக்கு வந்து அலைய வேண்டாம். நான் சென்னையில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் அப்படியே பாதியில் விட்டுவிட்ட மறுசீரமைப்பு பணிகள், புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் ஆகியவற்றில் கொஞ்சம் நான் கவனம் செலுத்த வேண்டும். எனவே நாளையிலிருந்து இங்கே வந்து தோழர்கள் குவிவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைமையகத்தில் கட்சியின் பொருளாளர் SS பாலாஜி அவர்களும், தலைமை நிலைய செயலாளர்கள் இளம் சேக்குவேரா, தகடூர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் கட்டாயம் இருப்பார்கள். சொல்ல வேண்டிய செய்தியை அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லலாம், தர வேண்டிய மனுக்களை அவர்களிடத்திலே நீங்கள் தரலாம். பரிந்துரை கடிதங்கள் வேண்டுமானால் இங்கே இயக்கத் தோழர்கள் அதற்குரிய ஏற்பாட்டை செய்வார்கள். அதை பெறுகிறவர்கள் பெறலாம். மற்றபடி என்னை தேடி வந்து என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு இந்த பணிகளில் கவனம் செலுத்த இயலாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை தர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு தகவல், இயக்கத் தோழர்கள் கவனமாக கேட்க வேண்டும். இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் தொடர்பாக சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. திட்டமிட்டே வதந்திகளை பரப்புகின்றன. தேர்தலுக்கு முன்பு நாம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்த காலத்தில் நம்மை குறிவைத்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். என்னையே திமுக ஆதரவாளர் என்றும் பல்வேறு இழி சொற்களாலும் கடுமையாக விமர்சனம் செய்ததை நீங்கள் அறிவீர்கள். அரசியலில் நேர்மை வேண்டும், தூய்மை வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான் நாம் ஒரு கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு நம்மை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்த பலரும் முயற்சித்தார்கள். நம்மால் அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டது அல்லது சிதறடிக்கப்பட்டது என்கிற களங்கம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன். அதனால் எனக்கு என்ன நட்டம் என்றெல்லாம் நான் கவலைப்படவில்லை. இப்போது கூட பலரும் என்னை பார்க்கிற போது ஒரு வருடத்திற்கு முன்பே அல்லது 1.5 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படையாக திரு விஜய் அவர்கள் உங்களை கூட்டணிக்கு அழைத்தார், நீங்கள் அதை தவிர்த்து விட்டீர்கள். அதன் பிறகும் பல பேர் உங்களை அணுகினார்கள், அப்போதும் தவிர்த்து விட்டீர்கள். அதை தவிர்க்காமல் அவர்களோடு சேர்ந்திருந்தால் இன்றைக்கு
ஒரு நிலையான அரசு உருவாகி இருக்கும், விடுதலை சிறுத்தைகளும் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்க முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். பலரும் என்னை அணுகினார்கள். ஆனால் அதிமுக அணியில் சேர வேண்டும் என்றும் அணுகினார்கள். விஜய் தலைமையில் ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்றும் அணுகினார்கள். அப்போது அவர்களுக்கெல்லாம் நான் சொன்ன ஒரே விடை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில், அதை வளர்த்தெடுத்ததில், கட்டி காப்பாற்றியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அது சிறிய பங்கோ பெரிய பங்கோ பங்கு உண்டு. ஆகவே அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. என்னுடைய நலன்களுக்காக அல்லது எனது கட்சியின் நலன்களுக்காக ஒரு கூட்டணியை உடைப்பதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று மறுதளித்ததும் உண்மை. அது தவறு என்று இப்போது நான் நினைக்கவில்லை. அதுதான் சரி. அப்படி நான் முடிவெடுத்தது 100 விழுக்காடு சரி. அரசியலில் மொராலிட்டி என்பது மிக முக்கியமானது. பலர் அதை ஏமாளித்தனம் என்று கருதலாம், அரசியல் அறியாமை என்று கருதலாம். ஆனால் நான் அவ்வாறு கருதவில்லை. தேர்தலுக்கு பின்னர் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை, சிதறிவிட்டது. அதற்கு உண்மையான காரணங்களை கண்டறிவதற்கு முயற்சிக்காமல் கடைசி நேரத்தில் நாம் எடுத்த முடிவை மட்டுமே மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை நான் பொருட்படுத்தவில்லை என்றாலும் கூட அது இயக்க தோழர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை மறுத்துவிட முடியாது. திருமாவளவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதற்கு ஊடகங்களில் யாரும் இல்லை. பதவி ஆசை பிடித்தவராக இருந்திருந்தால் முதலில் சட்டமன்ற உறுப்பினரானவர் 2 ஆண்டுகளில் அந்த பதவியை துறந்திருப்பாரா? பதவி ஆசை இருந்திருந்தால் அவர் அப்படி பதவியை ராஜினாமா செய்திருப்பாரா என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. பதவி ஆசை இருந்திருந்தால் பாஜக அமைச்சரவையில் கூட இடம்பெற முடியும் என்கிற ஒரு வாய்ப்பு இருந்த நிலையில் அல்லது அழைப்பு வந்த நிலையில் அதனை திருமாவளவன் தவிர்த்திருப்பாரா? அதை பயன்படுத்தி இருக்க மாட்டாரா? இந்திய ஒன்றிய அரசில் அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருக்க மாட்டாரா? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. அதனால்தான் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றார். அந்த வாய்ப்புகளை அவர் உதறினார், தவிர்த்தார் என்று எனக்காக வாதாட இங்கு யாரும் இல்லை. அதே போல அதிமுக அணியிலே சேர்ந்தால் இத்தனை இடங்கள் பெற முடியும், அல்லது விஜய் அணியிலே சேர்ந்தால் துணை முதலமைச்சராக கூட முடியும் என்று இடைப்பட்ட காலங்களில் என்னை அணுகியவர்கள் ஏராளம். அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் நான் திமுக அணியிலிருந்து வெளியேறி அதிமுக தலைமையிலான அணியிலே போய் சேர்ந்திருக்க முடியும். திருமாவளவன் அப்படி போய் சேர்ந்தாரா என்று கேட்க யாரும் இல்லை. நம்முடைய கட்சியில் இருந்தபோது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்முடைய கட்சியிலே இருந்தபோது அவர் முன்னெடுத்த முயற்சிகளை ஊடகங்களில் நடைபெற்ற விவாதங்களின் மூலம் நீங்கள் அறிந்திருக்க முடியும். அப்போதும் நான் அதற்கு இடம் தரவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்போது திருமாவளவன் அதற்கு ஏன் இணங்கவில்லை? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. பெரிதாக பயன்பெற வேண்டும், பெரிய அளவில் பயன்பெற வேண்டும், பதவியை உடனே பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருந்தால் அந்த முயற்சிகளுக்கு திருமாவளவன் இணங்கியிருப்பார் அல்லவா? அவ்வாறு அவர் இணங்கவில்லை என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை.
நான் ஆசைப்பட்டு தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நான் போட்டியிடப் போகிறேன் என்று முடிவெடுத்து அறிவித்த பிறகு கூட்டணி நலன்களை கருத்தில் கொண்டு போட்டியிடுவதிலிருந்து நான் விலகிக் கொண்டேன். பதவி ஆசை இருந்திருந்தால் அப்படி ஒரு முடிவை திருமாவளவன் எடுப்பாரா? தன் ஆசையை விட, தன் விருப்பத்தை விட கூட்டணி நலன்தான் முக்கியம் என்று கருதினார். அதனால்தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே கூட அவர் போட்டியிடாமல் தவிர்த்து கொண்டார் என்று சொல்லுவதற்கு இங்கே யாரும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 2006ஆம் ஆண்டு நான் தேர்தலில் மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியிலே போட்டியிடுவது என்ற அந்த தொகுதியை கேட்டு பெற்ற நிலையில் கட்சியில் இருக்கிற முன்னணி தோழர் ஒருவருடைய விருப்பத்திற்காக அவருக்கு கடைசி நேரத்தில் அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து விட்டு நான் தேர்தலிலேயே போட்டியிடாமல் விலகி நின்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். அன்றைக்கு அதிமுக கூட்டணி, ஒரே ஒரு முறை அதிமுக கூட்டணி நாம் இடம்பெற்றிருந்தோம். கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் நான் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தேன். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதிகளோடு சேர்த்து. இல்லை இல்லை, நான் கட்டாயம் திட்டக்குடியில் தான் போட்டியிடுவேன், உனக்கு இந்த தொகுதி இல்லை என்றால் போ என்று நான் என்னிடத்திலே வேண்டுகோள் வைத்த தோழருக்கு நான் சொல்லவில்லை. அவர் விரும்புகிறார், அவரே நிற்கட்டும் என்று நான் அவரை வேட்பாளராக அறிவித்து விட்டு வெளியேறினேன். இந்த வரலாறு பலருக்கும் தெரியும். திருமாவளவனுக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அவர் ஏன் போட்டியிட்டு இருக்கக்கூடாது? அதை தம் தொண்டருக்காக அல்லது தன்னோடு களத்தில் நிற்கிற ஒரு தோழருக்காக விட்டு கொடுத்தவர் அல்லவா என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார். தேர்தலுக்கு முன்பே ஆதவ அர்ஜுனாவோடு நான் சதி திட்டங்களை தீட்டினேன் என்று அவதூறு பரப்புகிறார்கள். உண்மையை சொன்னேன். கரூரில் நடந்த துயரம் என்னை வெகுவாக பாதித்தது. களத்தில் நான் நிற்கிற போது ஒரே ஒரு இளைஞர் கொல்லப்பட்டால் கூட துடிதுடித்து போவேன். எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் கண்ணீரை துடைத்து விட்டு அவர்களோடு சேர்ந்து நானும் கண்ணீர் சிந்தி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன். இதுதான் என்னுடைய கடந்த கால 37 ஆண்டு கால வரலாறு. குடிசைகள் எரிந்த போது அந்த அனல் தணிவதற்கு முன்பாக, அந்த சாம்பல் தணிவதற்கு முன்பாக என் காலடி அந்த சாம்பலில் போய் இருக்கும். உடனடியாக அந்த மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினரை உடனடியாக சந்தித்து அப்போதைக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப நிதி உதவியும் செய்திருக்கிறோம். 50,000 1 லட்சம் வரையில் அன்றைய நிலையில் எத்தனை பேர் இறந்தாலும் அத்தனை குடும்பங்களுக்கும் பொருளாதார வசதி இல்லாத ஒரு கட்சி, பொருளாதார சக்தி இல்லாதவர்கள் கொண்ட ஒரு கட்சி. ஆனாலும் கூட உடனே மேடையில், நிகழ்ச்சியில் நடக்கிற மேடையிலேயே துண்டு ஏந்தி நிதியை திரட்டி எத்தனை லட்சம் வருகிறதோ அத்தனையும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அங்கேயே மேடையில் வழங்கி இருக்கிறேன். கட்சி சாராத பெண்கள், கட்சி சாராத இளைஞர்கள், ஏன் மேலவளவு முருகேசன் கூட திமுகவை சார்ந்தவர் தான், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இல்லை. அந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்த போது ஒரு அரசு ஊழியராக நான் இருந்தேன். திருமாவளவன் என்கிற பெயரிலேயே கையெழுத்திட்டு அரசு சம்பளத்தை பெற்றுக் கொண்டவன் தான் நான். திருமாவளவன் என்கிற பெயரிலேயே அரசுக்கு எதிரான போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தி இருக்கிறேன். என் பெயரை கூட நான் மாற்றிக்கொண்டதில்லை. அரசுக்கு ஒரு பெயர், அரசியலுக்கு ஒரு பெயர் என்று பெயரை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி களத்திலே உடனுக்குடன் போய் நின்று அந்த மக்களின் கண்ணீரை துடைக்கிற பணிகளை கடந்த 37 ஆண்டுகளில் மேற்கொண்டவன் நான். அப்படி உடன் பணியாற்றக்கூடிய தோழர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்திற்கேற்பதான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர்கள் விரும்புகிற உடையை நான் உடுத்தி இருக்கிறேன். அவர்கள் விரும்பி தருகிற உணவை நான் உண்டிருக்கிறேன். அவர்கள் விரும்புகிற இடங்களில் படுத்து, தரையில் படுத்து உறங்கி இருக்கிறேன். இதுதான் என்னுடைய 37 ஆண்டு கால அரசியல் வரலாறு. ஆக எத்தனையோ வாய்ப்புகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு, பதவியை பெறுவதற்கு, பதவியில் நீடிப்பதற்கு, எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டுத்தான் இந்த களத்தில் மக்களோடு நான் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் என்னவெல்லாம்
பேசப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருபுறம் துணை முதலமைச்சர், இன்னொருபுறம் முதலமைச்சர் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டன. எதற்கும் நான் அசைந்து கொடுக்கவில்லை அல்லது மயங்கவில்லை. ஒரு நாள் இடைவெளியை பெரிய அளவில் பூதாகரப்படுத்துகிறார்கள். 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இடதுசாரிகள் அறிவிப்பு செய்கிறார்கள். 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நாம் ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டோம். நம்முடைய கட்சிக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசத்தை கூட பேரம் பேசுவதற்காக திருமாவளவன் தாமதப்படுத்துகிறான், தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக பேரம் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள் அறிவுஜீவிகள். 4 சுவருக்குள்ளே இருந்து கொண்டு அரசியலை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், களத்திற்கு போகாதவர்கள், கனலும் அனலும் தெரிக்கிற களத்திலே அடியெடுத்து வைக்காதவர்கள், 1 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் எவ்வளவு நெருக்கடிகளை தந்திருக்கிறார்கள் என்பதை என்னோடு களத்தில் நின்றவர்கள் அறிந்திருப்பார்கள். தோழர்களே, இந்த அவதூறுகள் ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து இன்றைக்கு ஏதோ திருமாவளவன் தடுமாறுகிறார், திருமாவளவன் திணறுகிறார் என்று இந்த தலைமையை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இவ்வாறு பேசுகிறவர்கள் தான் தடுமாறுகிறார்களே தவிர திருமாவளவன் தடுமாறவில்லை, நிதானம் இழக்கவில்லை. அவர்கள் அவசரப்படுவது போல் நான் ஒன்றும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் விரும்புவதை போல் உடனடியாக நான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. கட்சியை உருவாக்கி கட்சியை 35 ஆண்டு காலம் நடத்துகிற ஒருவனுக்கு எப்போது முடிவெடுக்க வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருக்காது. நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். தேர்தலுக்கு முன்பே ஆதவர்ஜினாவோடு சதி செய்தோம் என்று. இதுவெல்லாம் அப்பட்டமான அவதூறு. கரூர் துயரம் என்னால் தாங்க முடியவில்லை என்பதனால் மனிதநேய அடிப்படையில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய உதவியாளரை ஆதவர்ஜினாவோடு தொடர்பு கொள்ள சொன்னேன். 1 நிமிடம் பேசியிருப்பேன். என்ன நடந்தது என்று விசாரித்தேன். இது ஒரு விபத்து, அப்படித்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும், இதை அரசியலாக்க வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று மட்டும்தான், விஜயிடம் சொல்லுங்கள் என்று மட்டும்தான் சொன்னேன். அதற்கு முன்போ அதற்கு பின்போ அவரோடு மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் யாரோடும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. நான் பேசிய அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் குறிவைக்கிறார், அதை பிளவுபடுத்த பார்க்கிறார், அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். இதனை சுட்டிக்காட்டி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ இங்கு யாருக்கும் மனம் இல்லை. எனக்கு பதவி ஆசைதான் முக்கியம் என்று இருந்திருந்தால் நான் திமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தேன். நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக இருந்தாலும் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் நான் திமுக கூட்டணியிலேயே நீடிப்பேன் என்று என்னால் முடிவெடுத்திருக்க முடியும். ஆதரவு தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவை கூட என்னால் எடுத்திருக்க முடியும். ஆனால் அறம் சார்ந்து சிந்தித்த காரணத்தினால் இங்கே மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, ஆளுநர் மூலமாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, 2 இடங்கள் பற்றாக்குறையினால் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு தந்தோம். அதுவும் கூட்டணியின் தலைவருக்கு இந்த தகவலை தெரிவித்து அவருடைய இசைவை பெற்றுத்தான் இந்த ஆதரவை நாம் நல்கினோம்.
ஆதரவை நல்கிய பிறகும் 10 நாட்களுக்கு ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்தது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகளைப் போல வெளியே இருந்து ஆதரவு தர வேண்டும்? இது எளியவர்களுக்கான கட்சி, விளிம்புநிலை மக்களுக்கான கட்சி, அதிகார தேடலுக்கான ஒரு கட்சி. எப்போதாவது கிடைக்கிற இந்த வாய்ப்பை ஏன் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று விமர்சனங்கள் வந்தன. ஏன் இடதுசாரி கட்சி தலைவர்களே, தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம் போன்றவர்களை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெறுவது ஏற்புடையதுதான், அவர்கள் இடம்பெறுவதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்று வெளிப்படையாக சொன்னார்கள். அதன் பின்னர் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். முக்கியமான ஒரு காரணத்தால். என்ன காரணம் என்றால், அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவெடுத்தால் அந்த வாய்ப்பு இப்போது வெற்றி பெற்றிருக்கிற 2 பேரில் மூத்த பொறுப்பாளராக இருக்கிற வன்னியரசுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்தால் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் பறிக்கிறோம் என்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு மேலெழுந்தது. அந்த வாய்ப்பை நாம் பறித்து விடக்கூடாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அமைச்சரவையிலே சேர முடியும். தாவேக தரப்பிலிருந்தும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களும் அதை வலியுறுத்தினார்கள். நல்ல பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். அதன் பிறகு திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் இசை தந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். ஆக அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. தோழர்கள் என்னை வற்புறுத்தியது உண்மைதான். முன்னணி தோழர்கள் என்னிடத்திலே சொன்னது உண்மைதான். எனக்காக திரு விஜய் அவர்களிடத்திலே பேசியது உண்மைதான். ஆனால் அதற்கு நான் உடன்படவில்லை. இது என்னுடைய மனம் எனக்கு இட்ட கட்டளை. இது நான் யாருக்காக இந்த முடிவு எடுக்கவில்லை. யாரும் அப்படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் செய்துவிட முடியாது. நான் பொதுச் செயலாளரிடத்திலே சொல்லுகிற போது சொன்னேன், தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கருத்து அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது. குறிப்பாக நான் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன். கட்சி அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து ஏதேனும் ஒரு முடிவை சொன்னால் அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று தொடக்கத்திலேயே சொன்னேன். ஆகவே கட்சி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும். இந்த வாய்ப்பு ஒரு வரலாற்று தருணமான வாய்ப்பு. அதை நாம் இழந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்த போது, கட்சிக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலும், வன்னியரசுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தடுத்து விட்டோம் என்கிற ஒரு சூழல் உருவாக்கிவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலும், அதைவிட இன்னொரு முக்கியமான காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெற்றால்தான் இந்த அரசுக்கும் ஒரு பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் தாவேகா கருதியதன் அடிப்படையிலும் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனால் இதை கடுமையாக இன்றைக்கு விமர்சிக்கிறார்கள். விமர்சித்து விட்டு போகட்டும். திடுமென நாம் ஒரு முடிவை எடுக்கிற போது, நீண்ட காலம் ஒரு அணியிலே நாம் பயணப்பட்ட நிலையில் திருமாவளவன் அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு பலரும் இருந்த நிலையில் இந்த முடிவு கட்டாயமாக பலருக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கும். இதை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய அதிர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். இந்த அதிர்ச்சி ஏற்படுகிற போது அவரவர் தகுதிக்கு ஏற்ப, அவரவர் புரிதலுக்கு ஏற்ப, அவரவருடைய தன்மைக்கு ஏற்ப விமர்சனங்களை முன்வைப்பார்கள். ஆகவே விமர்சித்து விட்டு போகட்டும், அதை கடந்து போவோம் என்றுதான் நான் சொன்னேன். தோழர்களே, இப்போது என்ன பிரச்சனை என்றால், அதுவெல்லாம் தாண்டி திருமாவளவனோடு நெருக்கமாக பயணித்தவர்கள், குறிப்பாக அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்
கடந்த முறை வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். யாருமே அதிருப்தியில் இல்லை. அணையூர் பாபு அவர்கள் தோழர்களிடத்திலே சொன்னது, அண்ணன் நம்மிடத்திலே ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லாமல் முடிவெடுத்து விட்டார். இந்த ஆண்டு உங்களுக்கு வாய்ப்பு தர இயலாது என்று சொல்லியிருந்தால் அதற்கு நாம் தயாராகி இருப்போம், ஒத்துழைத்திருப்போம். அவர் திடுமென இப்படி அறிவித்தது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். மற்றபடி அவர் எந்த கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. இதுதான் நான் அறிந்த வரையில் உண்மை. ஷானவாஸ் அவர்களும் இதை முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருந்தால் அதற்கேற்ப நம்முடைய செயல் திட்டங்களை நாம் வரையறுத்திருப்போம், தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருப்போம், பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி இருப்போம். திடுமென இப்படி அறிவித்ததுதான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பாலாஜி நம்மோடே இருக்கிறார். அண்ணன் எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன். 3 முறை எனக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்தீர்கள். ஒரு முறை சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நான் பெற்றேன். ஆக எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று அறிவித்த நாளிலிருந்து நம்மோடு தான் இருக்கிறார். சிந்தனை செல்வன் அவர்கள் செய்யூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான சூழலை நான் விளக்கி சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டார், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அங்குள்ள தோழர்களோடு மிக இணக்கமாக இருந்து தேர்தலை சந்தித்தார். அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று 100 விழுக்காடு அனைவரும் நம்பியிருந்தோம். இது மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியில் மேனால் முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே வெற்றி வாய்ப்பு இழக்கும் அவலம் ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக தாவேகா தரப்பில் மேற்கொண்ட தீவிரமான பரப்புரைகளின் காரணமாக ஏற்பட்ட ஒரு எழுச்சி சென்னை போன்ற பெருநகரங்களில், சென்னை, மதுரை, கோவை போன்ற பெருநகரங்களில் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்கு சமூக ஊடக தாக்கம் முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே நம்முடைய கட்சியில் 6 பேர் வெற்றி வாய்ப்பு இழக்கும் நிலை ஏற்பட்டது. அதனை மிக இலகுவாக எடுத்துக்கொண்டவர் நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். நம்மோடு அதன் பிறகும் அந்த தோல்வி குறித்து கலந்துரையாடலில் பங்கேற்றார். அதன் பிறகு நம்மோடு தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்தார். நான் அமைச்சராக வேண்டும், இல்லை என்றால் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தருவது நம்முடைய கட்சிக்கு நற்பெயரை ஈட்டி தரும். நீங்கள் ஆகிவிட்டால் அது விமர்சனங்களை கடந்ததாக இருக்கும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். பிறகு தலைவர் எடுக்கிற முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று அந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு தான் இருந்தார். அவரோடு சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தோம். 9ஆம் தேதி காலை 12:30 மணிக்கு தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் நான் இருக்கிற இடம் தேடி வந்து அவர்களோடு கலந்து பேசுவதற்குத்தான் 2 மணி நேரம் தேவைப்பட்டது. 2:30 மணி அல்லது 3 மணி அளவில் தாவேகாவுக்கு நாம் தகவல் சொல்லிவிட்டோம். வெளியில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. சமூக ஊடகங்களில் என்ன கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன என்பது எனக்கு தெரியாது. நமக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 11 மணிக்கு நான் செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று சொல்லவும் இல்லை, 4 மணிக்கு சந்திப்போம் என்றும் நான் சொல்லவும் இல்லை. நேரம் கடந்து போனது. இங்கே எல்லோரும் காத்திருக்கிறார்கள் என்ற போது தலைமையகத்திற்கு எப்போது வருவீர்கள் என்று கேட்டபோது 4 மணி அல்லது 5 மணிக்கு வருவோம் என்று நாம் சொன்னோம். அவ்வளவுதான். எப்படியெல்லாம் இட்டுக்கட்டி அவதூறுகளை பரப்புகிறார்கள். கூட இருக்கிற முன்னணி தோழர்கள் நமக்கு தலைமைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அவதூறுகளை பரப்புகிறார்கள். தேர்தலின் போதே, தேர்தல் முடிவுக்கு முன்னரே தம்பி பாலாஜி அவர்களும் தம்பி ஷானவாஸ் அவர்களும் நான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து என்னிடத்தில் கலந்துரையாடினார்கள். தங்களின் வருத்தங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுகிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில முன்னணி தோழர்கள், குறிப்பாக சங்கத்தமிழன் போன்றவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள்.
அவர்களை கண்டிக்க வேண்டும் அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக தம்பி ஷானவாஸின் இடத்திலே சொன்னார். கூப்பிட்டு கண்டிக்கிறோம், ஒன்று வருத்தப்படாதீர்கள், கட்டாயம் கண்டிப்பேன் என்று அவரிடத்திலே உறுதி தந்தேன். கட்சியில் மறுசீரமைப்பிலே ஒவ்வொரு பொறுப்பாக நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி அறிவித்துக் கொண்டு வருகிற நிலையில் அவர்கள் இருவருக்கும் என்ன பொறுப்பு தேவை என்று நான் வெளிப்படையாக கேட்டேன். அவர்கள் விருப்பப்படிதான் ஷானவாஸ் அவர்களுக்கு கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பும், பாலாஜி அவர்களுக்கு கட்சியின் பொருளாளர் பொறுப்பும் அறிவிக்கப்பட்டது. அவர்களோடு கலந்துரையாடல் செய்த பிறகுதான் இந்த அறிவிப்பே செய்யப்பட்டது. அதன் பிறகு ஷானவாஸ் அவர்கள் பல தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் உங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கு முன்பு, வாக்குப்பதிவுக்கு முன்பு என்னை பார்த்த பிறகு, இந்த பேச்செல்லாம் நடந்த பிறகு அவர் தேர்தல் பரப்புரைக்கு சென்றார். எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்தார். ஒரே வருத்தம், கட்சியில் முன்னணி தோழர்கள், குறிப்பாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மிக கடுமையான விமர்சனங்களை கட்சியில் இருக்கிற தோழர்களை முன்வைக்கிறார்களே என்று கேட்டபோது அந்த வீடியோக்களை நான் பார்த்ததில்லை, அதற்கு எனக்கு நேரம் கிட்டியதில்லை. இப்போதுதான் நீங்கள் அதை பற்றி தீவிரமாக என்னிடத்திலே சொல்லி இருக்கிறீர்கள். நான் கட்டாயம் அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் என்று சொன்னேன். 8ஆம் தேதி இரவு நடந்த ஆன்லைன் கூட்டத்திலேயே அவரை, சங்கத்தமிழன் பெயரை சொல்லி அவரை கண்டித்து நான் பேசினேன். இப்படி பேசக்கூடாது, எந்த விமர்சனமாக இருந்தாலும் என்னிடத்தில் தான் நீங்கள் சொல்ல வேண்டும், இனி அவ்வாறு பேசக்கூடாது என்று அதிலே சுட்டி காட்டியிருக்கிறேன். அதன் பிறகு தனிப்பட்ட முறையிலே பல முறை அவரிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். கட்சிக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக எந்த கருத்தையும் பொதுவெளியில், சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடாது என்கிற கருத்தை அவருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் எல்லா கட்சிகளிலும் இருக்கிற நிலைதான். ஆனால் ஒரு பத்திரிகை, ஒரு வார இதழ் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பும், தேர்தல் முடிந்த பின்பும், தேர்தல் முடிவுக்கு பிறகும், இப்போதும் திரும்ப திரும்ப ஒரு அட்டைப்பட கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எப்படி சமூக ஊடகங்களில் திருமாவளவன் மாற்றி பேசுகிறார், தடுமாறி பேசுகிறார், இதுவெல்லாம் அப்பட்டமான அவதூறு. மாற்றி பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. தலைமையை பலவீனப்படுத்துகிற உத்தி. தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வலிமையை பெற்றிருக்கிறது. உண்மையோ பொய்யோ திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு விவாதம் நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது அவசியமானது என்கிற ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல் கொண்ட கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது போல் அந்த இதழும் தொடர்ந்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். தோழர் சிந்தனை செல்வன் கட்சியின் மூத்த பொறுப்பாளர், நீண்ட காலமாக நம்மோடு பயணிக்கக்கூடியவர், இந்த இயக்கத்தை வழிநடத்தி வரக்கூடிய முன்னணி தலைவர்களுள் ஒருவர். சட்டமன்ற உறுப்பினர்களாக கடந்த 5 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு நற்பெயரை ஈட்டி தந்த தோழர்கள் பனையூர் பாபு, SS பாலாஜி, ஷானவாஸ், கட்சி சார்பற்ற எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கான பங்களிப்பை சட்டமன்றத்திலே செய்தவர்கள். அதை பலமுறை நான் மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், இது பொய் அல்ல. செய்யூர் தொகுதியிலே பிரச்சாரத்தின் போதே கூட பனையூர் பாபு அவர்களின் செயற்பாடுகளை நான் பாராட்டி பேசியிருக்கிறேன். இமானுவேல் பெயரில் மணிமண்டபம் அமைவதற்கு அவருடைய உரை முக்கியமான ஒரு காரணம். அவருக்கு நான் சட்டமன்றங்களில் பேசுகிற போதெல்லாம் ஆதி திராவிட நலத்துறையை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பேசுங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை அதிகம் பேசுங்கள் என்று அவருக்கு நான் வழிகாட்டி இருக்கிறேன். அப்படி எல்லோரும் தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, தலைமைக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நாள்தோறும் தலைமையகம் வந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய SS பாலாஜி அவர்கள். வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியை பெற்ற போது அவர் பதவியேற்கிற அன்றைக்கு 5 நிமிடம் தாமதமாக வந்ததால் ஆளூர் ஷானவாஸ் அவர்களால் ஆளுநர் மாளிகைக்குள் வர முடியாமல் போய்விட்டது. அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதல் நாள் இரவு வரையில் நம்மோடு இருந்தார். வருவதற்கு ஆசைப்பட்டார், வந்தார்.
ஆளுநர் மாளிகையின் வாசல் வரையில் வந்த நிலையில் அவரிடத்தில் இந்த அழைப்பிதழ் நம்மால் சேர்க்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே அவரால் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆனால் இந்த ஊடகங்களும் விவாதங்களில் பங்கேற்கிற அரசியல் அறிவுஜீவிகளும் இன்னும் விடுதலை சிறுத்தைகளையே குறிவைத்து, திருமாவளவனையே குறிவைத்து அப்பட்டமான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த இயக்கம் வெறும் பதவி பவிசுக்காக உருவான இயக்கம் இல்லை. அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்கிற முழக்கத்தை நாம் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு முன்வைத்திருக்கிறோம் என்றாலும் கூட புரட்சிகரமான சமூக மாற்றத்திற்கு போராடுவோம் என்பதுதான் நம்முடைய இலக்கு. கொள்கை சார்ந்த ஒரு பேரியக்கமாக நம்முடைய இயக்கம் பரிணாமம் பெற்று வருகிறது. இதனை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் நம் மீது அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். இதனை தோழர்கள் யாரும் பொருட்படுத்த வேண்டாம். அப்படி யாரோ ஃபேக் ஐடி மூலமாக பரப்புகிற வதந்திகளுக்கு பின்னூட்டம் யாரும் எழுதக்கூடாது. மனம் போன போக்கில் முன்னணி பொறுப்பாளர்கள் மீது அவர்கள் சொல்லுவதை நம்பி நீங்களும் தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. இயக்க தோழர்களுக்கு சொல்லுகிறேன். அவர் போய் விடுவாரோ, இவர் போய் விடுவாரோ, அப்படி போனால் என்ன என்றெல்லாம் வெறும் யூகங்களை செய்திகளாக ஆக்கக்கூடாது. அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மோடு பயணிக்கிறார்கள். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே நான் மீண்டும் இந்த இணைப்புக்கு வந்தேன். நம்முடைய இயக்கம் நெடுந்தூரம் பயணப்பட வேண்டிய இயக்கம். தேர்தல் காலத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்புகளால் நம்முடைய இயக்கம் ஒருபோதும் பலவீனமடைந்து விடாது. பிற அரசியல் இயக்கங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுதான் ஒரு மாபெரும் சக்தியாக வலிமை பெறும், தமிழகத்தில் ஒரு தனிப்பெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்கும். எனவே தேர்தல் முடிவுகளை ஒட்டி பரப்பப்படுகிற வதந்திகளை யாரும் பொருட்படுத்த வேண்டாம். அதன் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத விவாதங்களில் தோழர்கள் பங்கேற்க வேண்டாம். தான் தோன்றித்தனமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பரப்பப்படுகிற அவதூறுகளுக்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடம் தர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் கவனம் செலுத்துவோம். அதற்கு முன்னதாக விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.